அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சுசேதரேட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வழியிலே செல்ல இருப்பதால் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அடுத்ததாக சேவை செய்ய எடுத்து வருவார். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் சுசேதரேட்வின் வாணர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வேத பாடத்தோடு வழிநடத்துவார். அவரைத் தொடர்ந்து எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் வழிநடத்துவார். இந்த வேளையிலும் வேத பாடத்துக்கூடாக வழிநடத்த ஊழியர் சுசேதரேட்வின் வாணர் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோட் ஐயா. பிரைஸ்லோட் ஐயா. பிரைஸ்லோட். ஆமென். ஆமென். வழிநடத்துங்கள் ஐயா. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. இந்த வேளையிலும் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வேளையில் ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வரவும் உன் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கேட்கிறவர்களுடைய செவிகள் இருதயங்களை நீர் திறந்தருளும்படியாக அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம் பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த தலைப்பிலே எடுத்து வந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய 2வது பகுதியை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே நான் அந்த இடத்திலே பாருங்கள் தானியேலுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தை குறித்தும் இந்த நாட்களிலே 2 காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, கடைசியாக சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே யோவான் 17:6வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போதும் இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய எதிரிகளுக்காக ஜெபித்தார் என்று சொல்லி லூக்கா 23:34 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் இருக்கிறவராய் இருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து நாட்களே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். அதாவது விசுவாசிகளின் பரிந்துரையை என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 2வது பகுதியிலே விசுவாசிகளின் பரிந்துரை ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லப்படுகிறது. எப்படி என்று பார்க்கிற வழியிலே அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், தேசத்துக்காகவும் பரிந்துறவு ஜெபங்களை இந்த நாட்களை ஏறெடுத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்கள் தலைவர்களாய் இருந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இப்படியாக அநேக இந்த நாட்களை அங்கே குறிப்பாக இந்த நாட்களை எடுத்து வந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் ராஜாக்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே 1 நாளாகம் 21ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே தாவீது தேவனை நோக்கி, தாவீது ராஜாவுடைய ஜெபத்தை பாருங்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ண சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் அங்கே பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, அங்கே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இது ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம். அந்த ஜெபத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார் அந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனத்தை நீங்கள் தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே, ஏனென்றால் நான் தான் பாவம் செய்தேன். அப்படியானால் அந்த பாவம் எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாய் வரட்டும். அந்த ஜனங்களை தயவு செய்து இந்த நாட்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இங்கே அந்த நாட்களில் ராஜாக்கள் இப்படியாக அந்த இடத்திலே பாருங்கள் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஜனங்களுக்காகவும் அது மட்டுமல்ல தேசங்களுக்காகவும் இந்த நாட்களிலே எடுத்தார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளாகம் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 நாளாகம் புஸ்தகத்திலே பாருங்கள். 2 நாளாகம் புஸ்தகத்திலே அங்கே 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது நான் வாசிக்கின்றேன். 6வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக. அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் அல்ல. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர், எங்கள் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினாலே அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே அங்கே இருக்கிறபடி அங்கே நிறைவேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தகப்பனாகிய அதாவது தாவீது செய்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர்
செவி கொடுத்தார் என்பதையும் அந்த உடன்படிக்கையை காக்கிறவர் என்று சொல்லியும் இந்த நாட்களிலே ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே அவர் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்கள் அங்கே வர்ணித்து அந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்படி என்று சொன்னால் பாருங்கள், 42வது கடைசி வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், உமது தேவனாய கர்த்தாவை நீர் அபிஷேகம் பண்ண முகத்தை புறக்கணிக்காமலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனிடத்திலே அங்கு ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி சொன்னால், அங்கே நீர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை நீர் புறக்கணிக்காமலும், எப்படி என்றால் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை இந்த நாட்களை என்ன செய்யும் ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு கிருபைகளை நிச்சயமாக அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களே அந்த கிருபைகளை தயவு செய்து ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை இந்த நாட்களை எடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த ராஜாக்கள் இப்படியாக இந்த நாட்களை அந்த ஜெபங்களை ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தா நான் எடுத்துக்கொள்வோம். 18வது அதிகாரத்திலே இந்த இடத்திலே பாருங்கள், தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். 18ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே இருந்து 45வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் இந்த இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல்கள் கேட்கப்படுகிறது என்றார். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன்னை முகங்குப்பற, அங்கே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தன் முழங்கால் பட இந்த நாட்களை குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் அங்கே பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அப்ப 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலே இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் அங்கே எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை அங்கே தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியே வேதம் சொல்றது, அதற்குள்ளே வானம் மேகங்களாலும் காற்றினாலும் அங்கே கருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகா ரதத்திலே ஏறி அங்கே இஸ்ரேலுக்கு போனான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இங்கே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், தேவனிடத்திலே மழை வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிறார். சாதாரணமா அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பர்வதத்திலே ஏறி இந்த நாட்களை பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே மண்டியிடுகிறார். ஆண்டவரே இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சாதாரணமாக அந்த நாட்களை பாருங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் எப்படியாக அந்த மனுஷனுடைய அதாவது அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த மழையை வரிசிக்க பண்ணுகிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன். அது மட்டுமல்ல, அந்த ஆண்டவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் எவ்வளவு அங்கே நெருக்கம் இருக்கிறது என்பதை தான் இந்த அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிந்து பேசுகிற ஜெபம் எடுக்கிற வேளையிலே ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உதாரணமாக இப்படியான காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பாருங்கள், இப்படி எஸ்ரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் பார்ப்போம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எஸ்ராவின் புஸ்தகம், அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படின்னு சொன்னால் எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜெபத்தை இந்த நாட்களில் எப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. அந்திப்பலி நேரத்திலே நான் அங்கே தூக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு
என் கைகளை தேவனுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனுக்கு உமக்கு முன்பாகவும் அங்கே ஏறெடுக்க வெட்கி இந்த நாட்களே கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் அங்கே வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளிலே இருக்கிற அந்நிய தேசத்து ராஜாக்களின் கைகளின் பட்டயத்துக்கு அங்கே சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அப்ப இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே 15வது வசனத்திலே சொல்லி முடிக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே 14வது வசனம், நாங்கள் உமது கற்பனைகளை வீணாகவும் இந்த அருவருப்புள்ள ஜனங்களோடு இந்த நாட்களில் சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவன் மீது அங்கே தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகியால் இந்நாளிலே இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக அந்த நாட்களை குற்றத்திற்குள்ளானவர்கள். இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க இந்த நாட்களில் தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் எஸ்ராவிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ரா அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜனங்களுடைய காரியத்துக்காகவும் அதாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவனிடத்திலே இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் இப்படியாக தவறு செய்து விட்டார்கள், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஜனங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணார்கள். அதாவது சாதாரண ஜெபம் அல்ல, ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்து வந்தார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே அப்படியானால் பாருங்கள், எலியா இந்த இடத்திலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்தார். தாவீது ராஜா இந்த நாட்களில் இந்த இடத்திலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்தார்கள். அதே வேளையிலே ஆசாரியராய் இருந்த எஸ்ரா இந்த நாட்களில் இப்படியான ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். இங்க பாருங்கள், தீர்க்கதரிசியாகிய யோவேல் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறார். யோவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 13வது வசனம் இந்த நாட்களில் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தில் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டர்களே நீங்கள் அங்கே உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்துறவர்களாய் அங்கே ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியையும் அங்கே செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தில் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளில் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போலவும் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறதே என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த இடத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த நாட்களில் நீக்கப்படவில்லையோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லி இந்த நாட்களில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், அங்கே தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, அதே வேளையில ராஜாக்களா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த நாட்களிலே இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஜெபங்களை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே யோவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 17வது 18வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தரின் பணிவிடைக்காராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்குள் பலிபீடத்துக்கும் அங்கே நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த இடத்துல அவர்கள் அந்த ஜெபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்திலே அநேக வித்தியாசங்கள், அநேக காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாக அந்த நாட்களை பரிந்து பேச வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், அவர்கள் தங்களுடைய
வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இந்த நாட்களை அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியாக இந்த நாட்களை ஜெபங்களை ஏறெடுத்தார். ஆனால் வஸ்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அருமையான இன்றைய நாட்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வஸ்திரங்களை அல்ல, இன்றைக்கு நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள், ஜனங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இப்படியான ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த ஜனங்களுடைய பாவங்கள் இந்த நாட்களை மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக அந்த நாட்களிலே பரிந்து பேசுகிற ஜெபம் எடுக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய வேண்டும்? அங்கே உடைக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நறுங்குண்ட இருதயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட ஆவியை உடையவன், நறுங்குண்ட இருதயத்தை உடையவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நொறுங்குண்ட அனுபவம் இந்த நாட்களிலே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஜெபம் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு ஜீவன் இருக்கு என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த நாட்களிலே ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்திலே இன்றைக்கு இருக்குமா இருந்தால் அந்த அதிகாரம் நாங்கள் எதை அங்கே நாவினாலே அறிக்கையிட்டு தேவனிடத்திலே கேட்கிறோமோ அதை தேவன் கட்டளை இடுவார் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். வேதத்திலே நீங்கள் அநேகரை எடுத்து பாருங்கள். இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள். அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே அவங்க பாருங்கள், வேதத்திலே எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் ஒரு சம்பவத்திலே இந்த நாட்களே அங்கே சபிக்கிற வேளையிலே கரடி வந்து இந்த நாட்களை அந்த பிள்ளைகளை இந்த நாட்களை என்ன செய்து பூரி போடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் அந்த வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்திலே தேவனோடு நாங்கள் ஐக்கியப்படுகிற வேளையிலே சும்மா உதட்டினால் இந்த நாட்களை ஜெபம் பண்ணாதபடி இருதயத்துக்கு உள்ளே இருந்து இந்த நாட்களிலே அந்த ஜெபத்தின் ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே புறப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டுமாம். அப்படியானால் இந்த நாட்களை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் இந்த நாட்களிலே பதில் வரும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், அன்னாளை குறித்து இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாள் இந்த ஜெபம் இந்த நாட்களை பாருங்கள், அவள் பரிந்து பேசுகிற ஜெபம் எடுக்கவில்லை. அவள் தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே போய் இந்த நாட்களிலே ஆலயத்திலே பாருங்கள், மற்றவர்கள் தன்னை இந்த நாட்களை பகுடி பண்ணுகிறார்கள். தன்னுடைய சக்களத்தை, அதாவது அங்கே அவள் பகுடி பண்ணுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறாள் சொல்லி சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து இந்த நாட்களே அழுது புலம்புகிறாள். ஆனால் அவருடைய உள்ளான இருதயம் அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உதடுகள் தான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறதை ஒளிய இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆனால் சத்தம் வரவில்லை. உடனே ஏலி கேட்கிறான், நீ என்ன குடித்து விட்டா நிற்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களே அவர் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் என்ன நடக்கிறது? அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இந்த நாட்களை அவளுக்குள்ளே இருந்த நிந்தைய இந்த நாட்களை போக பண்ணுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பரிகாசித்தது, பரிகாசம் எல்லாம் இந்த நாட்களில் எல்லாம் நீக்கப்பட்டது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த நாட்களை நிறைகிறது. ஆனாலும் பாருங்கள், அதாவது சாமுவேல் பிறந்த உடனே அவள் அந்த சந்தோஷத்தை தான் கொண்டாடவில்லை. முதலாவது என்ன செய்தால், அவரை அந்த பால் மறந்த உடனே அவரை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ஆலயத்தில் இந்த நாட்களை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏனென்றால் இது கர்த்தர் சந்தோஷம். அதனால இந்த நாட்களிலே கர்த்தருக்குரியது என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டே விட்டார். ஆனால் பாருங்க, அதற்கு பின்பாக அவளுக்கு அநேக பிள்ளைகள் இந்த நாட்களை பிறந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை இன்றைக்கு நாங்கள் போக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற ஜெபம் என்னவென்று சொல்லி சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபங்களாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜெபம் இந்த நாட்களே எப்படியாக யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்காகவும் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறார்.
அருமையான அன்பு பிள்ளைகளே, எஸ்ரா அங்கே ஆசாரியராக எஸ்ரா இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே மிகவும் சிறந்த இந்த நாட்களை உதாரணங்கள் இஸ்ரவேலர்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள். ஆபிரகாம் இந்த நாட்களை ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், சோதோம் கொமாராவுக்காகவும் அவன் இந்த நாட்களிலே ஜெபம் எடுத்தான் என்று 18ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தனது மகனுக்காக இந்த நாட்களை தாவீது இந்த நாட்களை ஜெபம் எடுக்கிறதை 2 சாமுவேல் புத்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு அதாவது தனது பிள்ளைகளுக்காக இந்த நாட்களை ஜோபு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்துடைய வல்லமையை மோசேனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களை தாம் செய்ய போகும் கிரியைகளை மோசேக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருந்தாலும், அவ்வாறு இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்ட அவரது சித்தத்தை இந்த நாட்களே அங்கே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நாட்களே என்று மாற்றிக்கொள்ளும்படியாக பல சூழ்நிலைகளிலும் மோசே இந்த நாட்களே ஊக்கமாக இந்த நாட்களை ஜெபித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், உதாரணமாக என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே கானானுக்குள்ளே கர்த்தரை இந்த நாட்களில் அதாவது இஸ்ரவேலர் கர்த்தரை எதிர்த்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க இந்த நாட்களிலே மறுத்த போது தேவன் அவர்கள் எல்லாரையும் அழிக்க போவதாக மோசையை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க போவதாகவும் கூறினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையில் நாங்கள் வாசிப்போம். அந்த வசனத்தை என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகம புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இருந்து இந்த நாட்களை பாருங்க. எண்ணாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 1 இருந்து நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுக்கம் அழுது கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபை எல்லாரும் இந்த நாட்களில் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து செத்து அங்கே போனாமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளையும் அங்கே கொள்ளையாடும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கே திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமமாய் இருக்கும் அல்லவோ என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவன் அங்கே பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் மோசையோடு இந்த நாட்களே இடைப்படுகிறார். அங்கே மோசே என்ன செய்கிறான்? அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாருக்கும் முன்பாக கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்பர விழுந்து தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் எல்புனேயும் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேலே பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை இந்த நாட்களிலே காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் புத்திர எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? அதாவது தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியா இருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ள நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிய பலத்த ஜாதியுமாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவிலே உம்முடைய வல்லமையிலே இந்த ஜனத்தை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவிலே இருக்கிறதை கர்த்தராகிய நீர் அதாவது முகமுகமாய் தரிசனமாய் இருக்கிறதையும்
உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலிலே மேகத்தூணிலும் இரவிலும் அக்கினி தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தின் குடிகளுக்கு அங்கே குடிகளுக்கும் சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே மோசே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு அதாவது இந்த நாட்களே பாருங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே வைத்து அம்மக்களுக்காக மன்றாடினான் என்று சொல்லி இந்த நாட்களே 19ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில் இந்த நாட்கள் 13 19 வரைக்கும் வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் பாருங்கள், அவனது ஜெபத்தின் முடிவிலே இந்த நாட்களிலே தேவன் உன் வார்த்தையின் படியே இந்த நாட்களை என்ன செய்தேன், மன்னித்தேன். பாருங்கள், பரிந்து பேசுற ஜெபத்துக்கு உடனடியா பதில் வருது ஐயா. உன் வார்த்தையின் படியே இந்த நாட்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், யாத்திரா 14:20 சொல்லப்படுது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே போகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களிலே இவ்வளவு காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே ஆசாரியர்களும் ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு ஜன கூட்டத்தை நடத்துகிற தலைவனாகிய மோசையா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே அவர்கள் அங்கே பிடித்து கொண்ட அந்த ஆயுதம் என்னவென்று சொல்லி சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம். இன்றைக்கு போதகர்களா இந்த நாட்களை சபைகளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், பரிந்து பேசுகிற ஜெபம் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசிகளுக்கு வருகிற துன்பங்கள், விசுவாசிகளுக்கு வருகிற நெருக்கங்கள் மத்தியிலே பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களிலே அந்த விசுவாசிகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக இந்த நாட்களை நாங்கள் அப்படியாப்பட்ட ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த மோசேயுடைய காரியத்தை பாருங்கள். மோசே இன்றைக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சபையை நடத்துகிற விதமாகத்தான் மோசே அங்கே பாருங்கள் அவ்வளவு அந்த காலாட்களையும் இந்த நாட்களை நடத்தி வருகிறார். ஒரு சபை தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், அந்த மனுஷரை பாருங்கள், அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக தேவ ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விடப்பா மோசே, இவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே மோசே மன்றாடுகிறார், ஆண்டவரே அப்படி செய்திடாதீங்க ஆண்டவரே, அவர்களை அழிக்கிறதா இருந்தால் என்னுடைய பேரை இந்த நாட்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாட்களை எடுத்து விடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அங்கே அந்த இடத்திலே மௌனமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற மாதிரி இருக்கிறது. இதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்வோம், இந்த நாட்களே ஆண்டவரை அழிக்கிறேன்னு சொன்னா அழிச்சிருங்க ஆண்டவரே, ஏனென்றால் நீங்க பெரிய ஜாதிகளை எனக்கு தரப்போறீங்களே, அப்படியானால் சந்தோஷம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் மோசே ஒரு தலைவனாக இருந்தாலும் மோசேக்குள்ளே இருந்த இந்த நாட்களில் அந்த ஆர்வம், அதாவது கர்த்தருக்கும் மோசேக்கும் இருந்த ஐக்கியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐக்கியம் என்ன செய்தன்னு சொன்னால் ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை அந்த இடத்திலே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுப்பதில்லை. ஏனோ தானோ ஒரு சாதாரணமான ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை கடந்து போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாங்கள் எப்ப காண வேண்டுமா இருந்தால் பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாய் தான் அந்த ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஜெபமாக அந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படியாக யார் நோயாளர்கள் யாருக்காக அந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய பேரை வைத்து இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்புவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களை தேவன் எழுப்புவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அற்புதங்கள் அதிசயங்களை இந்த நாட்களை செய்வார். அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்கிறவர்களாய் ஒரு மோசையை போல அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு தாவீதை போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது ஒரு எஸ்ராவை போல இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, பாருங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு எலியாவை போல இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அங்கே மாற்றப்பட்டால் ஒளியே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியாத கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜெபம் என்று சொன்ன வாரம் இந்த நாட்கள் நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எங்கேயோ துவங்கி எங்கேயோ முடித்துக்கொண்டு இந்த நாட்களை போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று பார்க்கிற வழியில் அந்த ஜெபத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கு தான் இந்த நாட்களை தகுதியா இருக்காமன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்படியானால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே ஒரு சாரம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஒரு சாரம் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த ஜெபம் அசைக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேலுடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சிங்காசனம் அசைக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், அந்த ராஜாவை சொல்லுகிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி, உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிற நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், தானியேலுடைய ஜெபத்தை குறித்து அந்த ராஜா அறிந்து வந்திருந்தார். அவன் ஆண்டவரை அறியாத இருந்த ராஜாவா இருந்தாலும், ஆனால் அவன் தானியேலுடைய காரியத்தை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக அறிந்திருந்த நிமித்தம் தான் நாட்களே தானியேலுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்ட வேளையிலும் அவன் அன்றிரவு தூங்காதபடி அதிகாலையில் எழுந்து நாட்களை ஓடுகிறான் சிங்கக்கவிக்கு ஒழும்பி, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறான் கூப்பிடுகிற வேளையிலே தானியேலுடைய சத்தம் அந்த இடத்துல இருந்து வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் பரிந்து பேசுகிற ஜெபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்வோமா இருந்தால் தேசத்தினுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும். நம்முடைய குடும்பத்தினுடைய, நம்முடைய இனங்கள், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய மக்களுடைய திசையிருப்புகள் இந்த நாட்களில் அங்கே மாற்றப்படும் என்பதை தாண்டி நாங்கள், ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே சத்ருவானவன் எந்த வழியிலே ஜனங்களை, வாலிபர்களை வஞ்சிக்கும்படியாக அந்த நாட்களே ஆட்கொள்ளுகிறான். இலங்கை தேசத்துல பாருங்கள், அந்த நாட்களை குடிக்கும், போதை வசுக்கும், விபச்சாரத்துக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நாட்களை ஜனங்களை தள்ளிவிடுகிற காரியம் அந்த நாட்களை வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில பாருங்கள், ஏன் அந்த தேசத்திலே எப்படியான எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தாலும், எத்தனையோ அதாவது இந்த நாட்களே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு எலியா அந்த இடத்துல இருப்பாரா இருந்தால் இந்த நாட்களே தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்களே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மோசே அந்த இடத்துல இருப்பாரா இருந்தால் அந்த நாட்களே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இந்த நாட்களே வரும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மரங்கள் அப்படியானால் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வரும்படியாக அந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களே காரியங்களை சொல்லி அவர்களை தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களே திருப்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுங்கள். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்யும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் தயார்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அடியனை நீங்கள் மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. இந்த 2வது பகுதியாகிய இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவரே, ராஜாக்கள், ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், ஆண்டவரே ஒரு ஜனங்களை நடத்துகிற தலைவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே இப்படியாக அநேகர் இந்த இடத்திலே வந்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜெபங்களை ஏறெடுத்தார்களே, அதே விதமாக இன்றைய நாட்களில் இருக்கிறவர்கள் சாதாரணமாக வந்து ஜெபம் பண்ணி விடாதபடி இந்த நாட்களே ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறவர்களா இந்த நாட்களை அவர்களை மாற்றும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நீர் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வானொலியிலே மறு ஒலிபரப்பிலே கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே ஒரு திருப்பம் இந்த நாட்களை வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். பரிந்து பேசும் ஜெபத்தின் 2வது பகுதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராண்ட வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தை ஒப்புவிக்கிறோம். வாக்குத்தத்த தியானத்து கூட சந்திப்போம். அதே வேளையிலே நாளைய நாளில் இதே வேளையிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் அடுத்து எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைவார்கள். ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.